ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வைக்கிற இந்த சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ கொஞ்சம் மீதியாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் எக்கு ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிட்லாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட மீதி இருக்கிற இந்த குழம்பு கொஞ்சம் இருக்குது, நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இதில் 4 முட்டை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம உப்பு அந்த காரம் இந்த மாதிரி எதுவுமே போட வேண்டிய தேவையில்லை. இதுலேயே அதே மாதிரி அப்படியே எல்லாமே இருக்குது, இந்த காரம் உப்பு எல்லாமே இந்த குழம்புல. அதனால் நம்ம இதை மட்டும் உடச்சி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். வாங்க உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்த 4 முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிட்டோம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு ரொம்ப அதிகமாக அடிக்க வேண்டாம். இது சும்மா சிம்பிளாக பண்ணோம்னா போதும். ரொம்ப நுரப்புங்கிற அளவுக்குலாம் இது பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு அடித்து இப்போ போதும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோம்னா உப்பு கொஞ்சம் குழம்புல கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனால் இது குழம்பு கரெக்டாக இருக்குது, அதனால் இந்த முட்டையோடு சேர்த்து சரியாக போயிடும். அதனால் உப்பு சேர்க்கல. அடுப்பில் தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு ஆம்லேட் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்மளோட ஆம்லேட் 1 சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். விசேஷ நாட்களில் குழம்பு கொஞ்சம் மீதியானுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி 2-3 முட்டை உடச்சி போட்டு இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பராக. இந்த நம்ம வேறு எதுவும் போடல, இந்த குழம்பு மட்டும்தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு ஆம்லேட் போட்டிருக்கிறோம். இதுக்கு வெங்காயம்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சின்னதாக நறுக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா இந்த குழம்பு ஊற்றுறதுனால பிஞ்சிட்டு வந்துடும், நல்லா இருக்காது, எல்லாம் வந்து போயிடும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் செஞ்ச இந்த முட்டை ஆம்லேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.